மரகத மலையின் அடிவாரத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு அழகான பச்சை காடு இருந்தது. யானை, புலி, மான், குரங்கு, நரி, கரடி, மயில் எல்லா விலங்குகளும் ஒன்றாகவே வாழ்ந்தனர். ஆனா இன்று அந்த அமைதியான காட்டுக்குள்ளே ஏதோ விசித்திரமான அமைதி. சாம்பல் நிற மேகங்கள் மரகத மலையின் மேல் சேர்ந்து கொண்டிருந்தன. யானை துறை விழிப்புடன் கவனமாக, ஏதோ பெரிய புயல் வருது, எல்லாரும் கவனமாயிருக்கணும். விலங்குகள் எல்லாம் குழப்பமா பார்த்தன. மின்னல் சடசடன்னு வானத்தை வெட்டுகிறது. குரங்கு பெரும் பயப்பில், பாருங்க, கருமேகம் வந்துடுச்சு. குரங்கு பயந்து கேட்டு யானையின் மேல் ஏறி பிடிச்சுக்கிட்டது. யானை தைரியமுடன் உறுதியாக, பிடிச்சுக்கோடா, நான் இருக்கேன். மழை ஓசையை கடந்து முன்னே நடந்துச்சு. மயிலின் இறகுகள் நனைந்தாலும் தைரியமா நடந்தது. மரகத மலையின் அடிவாரத்துக்குப் போய்ச் சென்றதும் கரடி உறுதியுடன், நிம்மதியுடன், பயப்படாதே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். புயல் வெளியே கோபமா கொந்தளித்தாலும் குகை வாசலில் அதன் சத்தம் அடங்கியது. சின்ன முயல் பயந்து குலுங்கினாலும் கரடி அதை மெதுவா அணைத்துக்கிட்டு நம்பிக்கை கொடுத்தது. அடுத்த நாள் காலை சூரியன் கதிர்கள் குகைக்குள் பளிச்சென விழுந்தன. எல்லா விலங்குகளும் வெளியே வந்தனர். காடு நனைந்து புது வாழ்க்கையோடு இருந்தது. யானை சிறுத்துக்கிட்டு மனம் விட்டு, விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியோட தலையசைத்தன. அந்த நாளிலிருந்து புயல் வரப்போறது என்றாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கவனிப்பது வழக்கமாயிட்டது. உண்மையான வலிமை ஒருவரை ஒருவர் உதவி செய்வதில் தான் இருக்கிறது. கஷ்டம் வரும்போது கை கொடுப்பதுதான் இயற்கையின் சட்டம்.